அதிகாரம் 7. மனிதருக்கு மண்ணில் உரியது போராட்டந்தானே. அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்கள் அன்றோ. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல்மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும் போது எப்போதும் எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். புழுவும் புழுதிப் படலமும் போர்த்தின என் உடலை. வெடித்தது என் தோல், வடிந்தது சீழ். தரியின் ஓடு கட்டையினும் விரைவாய் என் நாட்கள் ஓடுகின்றன. நம்பிக்கையின்றி அவை முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணாம். என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது. என்மேல் கண்கள் இருக்கும், நானோ இராமற் போவேன். கார்முகில் கலைந்து மறைவது போலவே பாதாளம் செல்வோரும் ஏறிவாரார். அன்னவர் இனி தம் இல்லம் திரும்பார். அவர்களது இருப்பிடமும் அவர்களை அறியாது. ஆகையால் நான் என் வாயை அடக்க மாட்டேன். என் மனத்தின் வேதனையை எடுத்துரைப்பேன். உள்ள கசப்பில் முறையிடுவேன். கடலா நான், அல்லது கடலின் பெருநாகமா? காவல் என் மீது ஏன் வைத்தீர்? என் படுக்கை ஆறுதல் அளிக்கும், என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் என்பேனாகில். கனவுகளால் என்னை நீர் கலங்க வைக்கின்றீர். காட்சிகளால் என்னை நீர் திகிலடைய செய்கின்றீர். ஆதலால் நான் என் குரல் வளை நெரிக்கப்படுவதையும் வேதனையை விட சாவையும் விரும்புகின்றேன். வாழ்க்கை வெறுத்து போயிற்று. என்றென்றும் நான் வாழப்போவதில்லை. விட்டுவிடும் என்னை, ஏனெனில் என் வாழ்நாட்கள் வெறுங்காற்றே. மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் எண்ண, உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க, காலை தோறும் நீர் அவர்களை சந்திக்க, மணித்துளி தோறும் அவர்களை சோதிக்க, எவ்வளவு காலம் என்மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்? என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விடமாட்டீரா? மானிடரின் காவலரே, நான் பாவம் இழைத்து விட்டேனா? உமக்கு நான் செய்ததென்னவோ? என்னை இலக்காக ஆக்கியதேன்? உமக்கு நான் சுமையாய் போனதேன்? என் மீறலை மன்னியாதது ஏன்? என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன்? இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன். நீர் என்னை தேடுவீர், நான் இல்லாது போவேன்.